ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ எப்போ இருக்குது? ஸோ நல்லாயிருக்கும் நம்புகிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து பண்ணாக்க சூப்பராக இருக்கும். ஸோ அது இல்லாமல் எடிட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் நீங்கள் எடிட் பண்ணி போயிடலாம். ஸோ குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்டுடைய அப்ரிஷியேட் லிங்க் வந்து 10 வருஷத்தில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் வந்து பண்ணாக்க கிளிக் பண்ணி உங்கள் ஐட் மோஷனில் வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி வந்து பண்ணாக்க ஷோகம். ஸோ எப்படி பிக் ஆட் பண்ணாமல் பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்க மறக்காமல் உங்கள் வீட்டு பிள்ளைகளை அழைச்சி கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. ஓகே. ஸோ இப்போ எப்படி பிக் ஆட் பண்ணாமல் பார்த்துடலாமா? கீழே வந்து பண்ண பிக் ஆட்னு ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே குரூப் இருக்கா அது கிளிக் பண்ணுறீங்க. இப்போ கீழே ஒரு க்ரீன் கலர் இருக்கா, அதுலேயே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் ஃப்ரெண்டு கொட்டு ஸ்டார் கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணாக்க ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த பிக்கு உங்களுக்கு எந்த மாதிரி ஷோணுமோ அந்த மாதிரி உங்கள் வரலாறு நீங்கள் மூவ் பண்ணி அசென்ட் பண்ணி கரெக்டாக ஆட் பண்ணி விட்டுருங்க. ஓகே. அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஜஸ்ட் இது ஆட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதே கலர் ஃப்ரெண்டு கூட்டு அதே ஸ்டாரிங் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் சர்க்கிள் என்ன பிக் ஆட் பண்ணீங்களோ அதே சேம் பிக்கு இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கரெக்டாக அந்த எஃபெக்ட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணாக்க ஆயிடுச்செல்லாம்னு இருக்கும். ஜஸ்ட்டு இது டைலாக்ல வர லிங்க்ஸ் தான். ஸோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் க்ரீன் கலர் இருக்கும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ணணும்னு பார்த்துடலாமா? ஈஸி தான். ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணுறீங்க. இந்த கலர் ஃப்ரெண்டை கொடுத்துட்டு இந்த ஸ்டாருக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ரெட் சைடில் ப்ளஸ் இருக்கா அது கிளிக் பண்ணாலே போதும். பாருங்கள். ஸோ இதே சேம் மெத்தடில் லாஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் 1 மணி பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. அவ்வளோதாங்க இஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே சூப் பட்டன் இருக்கா அது கிளிக் பண்ணி இங்கே டேரெக்டாக சூப் பண்ணிக்க வேண்டியதான். எப்படி இருக்குது? ஈஸியாக இருக்கா? ஸோ ஈஸியாக இருந்துச்சுனாக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.